பார்க்க போகிற டாப் இந்த பிளாக் டாப் தான். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 340 ருபீஸ். இதோட மெட்டீரியல் ரேயான். ஸோ இதில் இந்த யோக் பார்ட்டில் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த கொடி மாதிரி ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் கொடி மாதிரி ஒரு பிரிண்ட்டு மேலே ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எம்ப்ராய்ட்ரி. ஸோ ரொம்ப நீட்டாக இருக்குது. இது வந்து ஸ்லீவ்ஸும் நமக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ். ஸோ இதுக்கு மேட்சிங்காக இதே பிரிண்ட், இதே ஃப்ளார், இதே இந்த கொடி மாதிரி ஒரு பேட்டர்ன், இப்படி கொடி மாதிரி வந்து மேலே குட்டி 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 ஃப்ளார்ஸ். ஸோ இதுவும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸோட எண்டில் இந்த அழகான இந்த டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் கலரில் குட்டி குட்டி டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நீ லென்த் டாப்பு, முட்டி வரைக்கும் நம்மளுக்கு வரும் இதை போட்டால். அந்த பாட்டம்லேயும் இதுக்கு மேட்சிங்காக அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பெப்ளம் மாதிரி ஒரு 2 லேயர் வரும். இது ஹிப்பு கிட்ட இது ஒன்று. அண்ட் ஆக்சுவலி இது நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்க சின்ச் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த நம்ம ஹிப்புக்கு ஏற்ற மாதிரி சுருக்கி கட்டிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது அந்த மாதிரி இங்கே உள்ளே வந்து எலாஸ்டிக்லாம் எதுவுமே கொடுக்கல. இது ஜஸ்ட் இவ்வளோ தான். எனக்கு வந்து இது மற்ற எல்லாமே நான் எம் சைஸ் தான் போட்டிருந்தேன். அது எல்லாமே வந்து சைடில் எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு ஓகே, நான் அப்படி தான் வேர் பண்ணுவேன். அதனால் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் முன்னாடியே உங்களோட சைஸ் கரெக்டாக மெஷர் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் நான் இந்த டாப் பொறுத்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறது. இது கீழே வந்து இன்னொரு லேயர் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இதோட பாட்டம்லேயும் இந்த மாதிரி குட்டி குட்டி டேசல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி. ஸ்லீவில் இது இருக்குது, பாட்டமில் இது இருக்குது. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இது எனக்கு நான் வாங்கியிருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இன்னர் வேர் மட்டும் போட்டாலே ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா அந்த நல்லா திக்காக இருக்குது கிளாத். இந்த சீத்ரூ மாதிரி இல்லை, திக்காக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு டாப் நல்லாயிருக்கு. இந்த டாப் வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் கூட இல்லைனா ஜெகின், லெகின், இந்த மாதிரி எது கூட வேணாலும் பேர் பண்ணலாம். இது முட்டி வரைக்கும் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் வந்து முட்டி வரைக்கும் இருக்குது அந்த மாதிரி மினி ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் போடுவீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ள டைட்ஸ் போட்டுட்டு கூட இது போட்டுக்கலாம். அப்படியுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டைட்ஸ் போட்டு நீங்கள் ஸ்னீக்கர் கூட பேர் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 3/4 லெகின், ஜெகின், ஜீன் அது கூடயும் போடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்வேன் கண்டிப்பாக. பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பேபி பிங்க் ஃப்ராக் தான். இது வந்து 347 ருபீஸ். இதோட சைஸும் எம் தான். நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே எம் தான். இதோட மெட்டீரியல் ஜார்ஜெட். இதில் ஆக்சுவலி ஒரு லைட்டாக உங்களுக்கு மாவ் ஷேட் அந்த மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் ரியலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பியோர் பேபி பிங்க் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் இந்த யோக் பார்ட்டில் மேலே, அதாவது செஸ்ட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியான அழகாக அப்படி இந்த ஃப்ரில்ஸ் வந்து இப்படி ஒரு யூ ஷேப் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அப்புறம் இங்கே ஒரு 4 போட்லி பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இதில் குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹெவி பஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனாக இருந்தாலும் இது நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ஆடாக இருக்குமோ அப்படிலாம் யோசிக்க தேவையில்லை. தாராளமாக போடலாம். அது பெருசாக நம்மளுக்கு ஆக்வர்டாக தெரியாது. அண்ட் இது வந்து ஒரு 3/4 ஸ்லீவுக்கு நம்மளுக்கு லைனிங் கொடுக்கல, பட் ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங்கும் எப்படின்னா நம்மளுக்கு முட்டிக்கு மேலே வரைக்கும் தான் வருது. ஆக்சுவலி ட்ரெஸ்ஸு வந்து நம்மளுக்கு ஆஃப் லென்த்து, முட்டிக்கு கீழே வரைக்கும் வரும். ஆனால் இதோட லைனிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முட்டிக்கு மேலேயே நின்றுடுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது இதோட லைனிங். ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதோடவே முடிஞ்சிடுது லைனிங். ஆக்சுவலி இதோடவே முடிஞ்சிடுது. ஆனால் ட்ரெஸ் நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ லென்த் இருக்குது கீழே. ஓகே, உங்களுக்கு அது எதுவும் கன்சர்ன் இல்லை அப்படின்னா மற்றபடி உங்களுக்கு இதில் எந்த ஃப்ளாஸுமே இல்லை. ஹிப்பு கிட்ட வந்து உங்களுக்கு இந்த சின்ச் பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நான் போன ட்ரெஸ்ஸில் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இருந்தது. ஆனால் அவங்க அதில் இல்லை, ட்ரெஸ்ஸில் அப்படி இல்லைன்னு. ஆனால் இதில் வந்து சின்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக போடணும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா இது நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். குவாலிட்டி வைஸ் ஒரு 350 ருபீஸ்க்கு தாராளமாக இதை நம்ம வாங்கலாம். இதை வந்து உங்களுக்கு அப்படியே இந்த உங்களோட ஷேப்பை வந்து அழகாக காட்டும். இதுவும் நீங்கள் போட்டுட்டு கீழே நீங்கள் ஓகே இது 3/4 கிட்ட வருது, நம்மளுக்கு முட்டிக்கு கீழேயே நல்லா வரும் ஹைட்டு. இதை இப்படியே கூட நீங்கள் வேர் பண்ணலாம். இல்லைனா லெகின் கூட அந்த மாதிரி கூட போட்டு, ஒயிட் லெகின் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட ஸ்னீக்கர் அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆரஞ்சு ட்ரெஸ் தான். இந்த ஆரஞ்சு ஃப்ராக்கோட ப்ரைஸ்
324 rupees, size M, மெட்டீரியல் ரயான். ஆனால் இது ரயான்னு சொல்கிறாங்க, பார்த்தா ரயான் மாதிரி இல்லை. வெளியே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் காட்டன் அப்படின்னு இருக்கும், உள்ளே வந்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்குள்ளே ரயான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இது காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி தான் இது தெரியுது. இதுவும் ரொம்ப அழகான ஒரு ட்ரெஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம எல்போ கைண்ட் ஆஃப் ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுவும் எல்போ வரைக்கும் வந்திருக்கு. அதனாலே எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிள், ஒரு எந்த ஒரு பேட்டர்ன் ஒரு எம்ப்ளிஷ்மெண்ட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஸ்கூப் நெக் தான் இதில் இருக்குது. ஒரு குட்டி குட்டி ஒரு இந்த அனிமேஷன் இது கேம்ஸ்லலாம் வரும்ல அந்த மாதிரி ஒரு பிரிண்ட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மைல்டாக அந்த சம்மர் வைப்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இது அழகாக இருந்தது. ஹிப்பு கிட்ட வந்து இந்த பெல்ட் ஃபேப்ரிக் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டு உங்களுக்கு லூஸாக வேணுமா டைட்டாக வேணுமா அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல குட்டி குட்டி கேதரிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. முட்டி வரைக்கும் வந்துட்டு முட்டியிலேருந்து கீழே வந்து நம்மளுக்கு இன்னொரு செகண்ட் லேயர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்க அதே மாதிரி கேதரிங் வந்து நமக்கு கீழேயும் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு டியர்டு ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நமக்கு லைனிங்கே கொடுக்கல. ஆக்சுவலி இதில் லைனிங் இல்லை, அதுதான் இதோட பிக்கஸ்ட்டு ஃப்ளா அப்படின்னு சொல்லுவேன். லைனிங் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா இதுக்கு 10 out of 10 தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இது லைனிங் போடாமல் நம்ம இப்படி வெயிலெலாம் அப்படி நின்னோன்னா அப்படியே நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இதுக்கு கண்டிப்பாக உள்ளே ஏதாவது ஒரு கேமிசோல் லாங்காக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அப்படியே நம்ம போட்டு ஸ்னீக்கர் கூட அப்படியே பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த லைட் க்ரீன் ஒரு ஷர்ட் டைப் ட்ரெஸ். இதோட ப்ரைஸ் வந்து 353 rupees. இதுவுமே எம் சைஸ் தான். இதோட மெட்டீரியல் காட்டன். இது வந்து ஒரு காலர் டைப் ட்ரெஸ். காலர் ஃபுல்லி இது வந்து இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லை உள்ள ஏதோ டிஷர்ட் ஒயிட் டிஷர்ட் அந்த மாதிரி போட்டு இதை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஷ்ரக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஜீன் கூட பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை இது அப்படியே ட்ரெஸ்ஸாகவும் நம்ம வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதில் நம்மளுக்கு 2 சைட் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்கெட்ஸ் வந்து ஆக்சசிபிள் தான். ஸோ நம்ம உள்ளே ஏதாவது வேணும்னா வச்சுக்கலாம். இது ஃபுல்லாகவும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்லீவ்லேயும் நம்மளுக்கு ரோல் அப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோதான். இது எல்போ லென்த்து ஸ்லீவ், இது நமக்கு எல்போ லென்த் வரைக்கும் வரும். பட் இது நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ண முடியாது, அவ்வளோதான். இது போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துலையும் ஒரு பட்டன் கொடுத்து இதுக்கு நம்ம செக்யூர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹிப்பு கிட்ட வந்து நம்மளுக்கு இது வந்து அப்படியே வேணும்னா நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதே மெட்டீரியலில் ஃபேப்ரிக் பெல்ட் கொடுத்துருக்காங்க. வேணும்னா இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். இது எனக்கு வந்து இது போடும்போது எனக்கு இது கரெக்டாக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. இந்த பெல்ட் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து இதை வேர் பண்ணும்போது அந்த பெல்ட் இல்லாமல் தான் நான் போட போகிறேன். எனக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு. இது ஒயிட் லெகின் கூட போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் முட்டிக்கு கீழே வரைக்கும் வருது. ஷார்ட் ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கூட வேர் பண்ணிக்கலாம். இதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அது காட்டன் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரிங்க் ஆகுமா இல்லை சைஸ் வேரி ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. இதுவுமே ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் இந்த க்ரே பிளாக் ஒரு சீ க்ரீன் கலந்த மாதிரி ஒரு ஹால்டர் நெக் ட்ரெஸ் தான். ஹால்டர் நெக்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வரும், கழுத்தை சுற்றி இந்த மாதிரி வருது பார்த்திங்களா, இது பேர் தான் ஹால்டர் நெக். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தான் அது நான் வாங்கியிருக்கேன். இது ஹிப்பில் வந்து சிஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து உங்களை வெயிஸ்ட் டிஃபைன் பண்ணி காட்டும். ஹிப் கிட்ட அழகாக உங்களுக்கு அந்த கர்வ் மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா டைட் ஃபிட்டிங்காக இருக்கும். இதில் வந்து பின்னாடி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, பட்டன் நம்ம போட்டு இதை லாக் பண்ணுற மாதிரி நெக்கு சுற்றி. ஸோ இதுவும் வந்து நான் எம் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் 303 rupees. பட் தாராளமாக வாங்கலாம். இதோட மெட்டீரியல் சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு மெட்டீரியல் வந்து ரயான் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. இது நல்லாயிருக்கு. நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே தான் வருது. என்னோடய ஹைட்டுக்கு வந்து என்னோடய ஹைட்டு 5.3. என்னோடய ஹைட்டுக்கு வந்து என்னோடய ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே தான் வந்திருக்கு. நம்ம அப்படியே கூட ஸ்னீக்கர் கூட பேர் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி அப்படியே வந்து நீங்கள் போடுவீங்க ஆஸ் இட் இஸ், இந்த ட்ரெஸ் இருக்க மாதிரி நீங்கள் போடுற பர்சனாக இருந்தால் போட்டாலே சூப்பராக இருக்குது. வந்து இது கூட வந்து டெனிம் ஜாக்கெட் அப்படி இல்லைனா உள்ளே நம்ம டிஷர்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, பின்னஃபோர். ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்.
இப்போதைக்கு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டிஷர்ட் கூட பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படி போட்டும் போடலாம், அப்படி இல்லை நீங்கள் ஆஸ் இட் இஸ் இந்த மாதிரியும் போடலாம், இல்லை டிஷர்ட் கூடயும் நீங்கள் பேர் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மேலே வந்து டெனம் ஜாக்கெட், அப்படி இல்லைனா அந்த ஒயிட் கலரில் க்ராப்டு ஷர்ட் இருக்கும். நான் சைடில் பிக் அட்டாச் பண்ணுறேன். மீஷோலேயும் அதுவும் இருக்குது, 150 ருபீஸ் அது. ஸோ நானும் அதை ஆர்டர் போட்டிருக்கேன். வந்துச்சுன்னா நான் அதோட ரிவ்யூ கொடுக்குறேன். அது இது மேலே பேர் பண்ணிங்கனாலும் பயங்கரமாக இருக்கும். இல்லை பிளாக் கலரில் உங்கள்கிட்ட ஷ்ரக் இருக்குது அப்படின்னா, இல்லை பிளாக் டெனம் அந்த மாதிரி போட்டாலும் இது கூட சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து மஸ்ட் பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டில் இதுவும் கண்டிப்பாக இருக்குது. நான் இந்த ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸில் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரெஸ்ஸு குவாலிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது. அப்படியே ரொம்ப அந்த தின்னாக நம்மளுக்கு அப்படியே வந்து ஸ்கின் சீத்ரூ மாதிரி அப்படிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. உங்களுக்கு அந்த வேஸ்ட்டும் வந்து நல்லா அழகாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக காட்டும். இதுவும் ஒரு மஸ்ட் பை ட்ரெஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ளீட்டட் ட்ரெஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். பட் இதில் வந்து கலர் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இதில் ஒரே ஒரு ஃப்ளா என்னென்னா, நம்மளுக்கு இங்கே பஸ்ட்டு பக்கத்தில் அந்த சைட்டில் வந்து ரொம்பவே அது லூஸாக இருக்குது. அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஃபினிஷிங் சரியில்லை. ஃபினிஷிங் மட்டும்தான் இல்லை ஒரே ஒரு இஷ்யூ. மற்றபடி ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. ஃபினிஷிங் மட்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்திருப்பேன். ஸோ அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பார்க்க போகிறது இந்த பிங்க் டியூனிக் ட்ரெஸ் தான். இதோட ப்ரைஸ் 280 ருபீஸ். இதோட மெட்டீரியல் விஸ்காஸ் ரேயான், சைஸ் எம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லீவில் வந்து நம்மளுக்கு அந்த எல்போ வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஜாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்போ கிட்ட வந்து ஒரு பாம்பாம்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லி இந்த பாம்பாம்ஸ் இருக்கும். எல்லா சைடும் இருக்குது. ஸோ எல்லா சைடும் இருக்குது இங்கே பாம்பாம்ஸ். ஸோ இந்த 3/4 ஸ்லீவ் முடிகிற இடத்துலையுமே நம்மளுக்கு பாம்பாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த செஸ்ட் பார்ட்டில், அந்த யோக் பார்ட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை ஒரு நெட் ஃபேப்ரிக் மாதிரி வச்சு அதில் அந்த எம்ப்ராய்டரி ப்ளஸ் இந்த சீக்வன் ஒர்க் அதுவுமே கொடுத்துருக்காங்க. நேரில் போடும்போது இது சின்ன ஒரு குட்டி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இது நல்லா பார்ட்டி வேர் மாதிரியும் இருக்கும். ஒரு லேயர் இங்கே ஒரு லேயர் பாம்பாம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே கீழே பார்த்திங்கன்னா செகண்ட் லேயர் பாம்பாம் அண்ட் தேர்ட் லேயர் கீழே பாட்டம் இந்த டியூனிக் முடிகிற இடத்துலையும் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 3 லேயர் பாம்பாம். இதுவும் இந்த டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு கைண்ட் ஆஃப் இந்த ப்ரிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளார் மாதிரி ஒரு ப்ரிண்ட்டு. 280 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். பட் எனக்கு ஃபைனல் ப்ரைஸ் 260, ஐ திங்க் 269 நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கு, வர்த்து. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. இதுவுமே நீங்கள் அப்படியே ஷார்ட் ட்ரெஸ்ஸாகவும் வேர் பண்ணலாம். உங்களுக்கு முட்டி வரைக்குமே வரும். ஷார்ட் ட்ரெஸ்ஸாகவும் வேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜீன் கூட ஜெகின் கூட எது கூட வேணுனாலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது. இதுவும் ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ளூ மேக்ஸி ட்ரெஸ். நான் வாங்கியிருக்கிறதுலையே இதுதான் வந்து எனக்கு லீஸ்ட் மார்க், கம்மியான மார்க்குனால் நான் இதுக்கு தான் கொடுப்பேன். இது வந்து ஒரு வீநெக் ட்ரெஸ்ஸு, பாலி காட்டன். இதோட மெட்டீரியல் பாலி காட்டன். இதோட ப்ரைஸ் 336 ருபீஸ், 336 ரூபா. இதுவும் எம் சைஸ் தான். நெக்கு வந்து ரொம்பவே எனக்கு அப்படியே என்னமோ ரொம்ப லோ நெக். இதில் பார்க்கும்போது ஆக்சுவலி தெரியல, நம்ம போட்டால் லோ நெக் மாதிரி இருக்குது. இதுலேயும் எனக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம ஃபுல்லாக கீழே வரைக்குமே நம்மளுக்கு இந்த எண்டு வரைக்குமே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணலாம். இதுவும் நம்ம இப்படிங்க ட்ரெஸ் மாதிரியும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை ஷ்ரக் மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். அண்ட் இதோட ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு எல்போக்கும் கொஞ்சம் மேலே தான் வரும். இந்த ஸ்லீவு அது வரைக்கும் வரும். இந்த ஸ்லீவ்லேயும் நம்மளுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அங்கே வந்து இந்த கீழே இந்த ஃப்ரில் மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்துல நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்லேயே எனக்கு ஒரு டிசாஸ்டர்னே சொல்லலாம். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ரிண்ட்டு ஆக்சுவலி நம்ம ஆன்லைனில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. நேரில் பார்த்தா இந்த பாலி காட்டன் மெட்டீரியல் அண்ட் இந்த ப்ரிண்ட்டு நேரில் போட்டால் அது லிட்ரலி ஒரு நைட்டி எஃபெக்ட் தான் வருது. இது பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி, ஒரு மேக்ஸி ட்ரெஸ் அந்த மாதிரி சுத்தமாக எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு பிடிக்கவும் இல்லை. நான் கண்டிப்பாக இது ட்ரையே பண்ணாதீங்க. என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன், ட்ரை பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸு. இது ஏன்டா நான் வாங்கினேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இருக்கிறதுலையே நான் வாங்கியிருக்கேன் அந்த 10 ட்ரெஸ்லையுமே இது எனக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இது இந்த மெட்டீரியலும் நம்ம நைட்டி மாதிரி யூஸ் பண்ணாலும் சுத்தமாக காற்றே வராது போல் இருக்குது. அப்படி இருக்குது.
இந்த காலர் க்ரீன் ட்ரெஸ் இதுதான். இது வந்து 418 ருபீஸ். இது மட்டும் நான் வந்து அபவ் 400 இருக்கும். 418 ருபீஸ். வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இது போட்டிருந்தேன். பட் இதோட இந்த செட்டு கூடவே எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. சரி, அதனால் இதையும் இது கூட இன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இதோட மெட்டீரியல் வந்து பாலியஸ்டர். ஸோ இதை ஜென்ரலாக நான் பாலியஸ்டர் வந்து எனக்கு எனக்கு பிடிக்காது, நான் போடவும் மாட்டேன் அந்த மாதிரி. சரி, ஓகே பார்ப்போம், பார்க்கும்போது அழகாக இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவில் இந்த ஸ்லீவ் கிட்ட எண்டிங்கில் வந்து நம்மளுக்கு இந்த எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு வந்து. இது வந்து ஓகே, நல்லாயிருக்கு. குவாலிட்டியுமே வந்து ஓகே. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு 3 போட்லி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், போட்டுட்டு நம்ம இது லாக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். செகண்டு தேர்டு இது வந்து நம்மளுக்கு ரெண்டுமே நம்மளுக்கு ஓப்பன் பண்ண முடியாது, உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிட்டாங்க, ஓப்பன் பண்ண முடியாது. இதுலேயும் வந்து நம்ம காலர் இருக்குது, இதுவும் அழகாக இருக்குது, காலர் இருக்குது. இதுவுமே நமக்கு எம் சைஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹிப்பு கிட்ட இதுவும் வந்து உள்ளே நம்மளுக்கு எலாஸ்டிக் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதுலேயுமே உங்களுக்கு இன்னும் டிஃபைன்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த பெல்ட் மாதிரி உங்களுக்கு ஃபேப்ரிக் பெல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பெல்ட்டும் நாங்கள் வந்து உள்ளே நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் சுற்றி இந்த மாதிரி அழகாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. கீழே வந்து ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி ஒரு ஃபுல்லாகவே இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட் மாதிரி நம்மளுக்கு இருக்குது. இதுவும் வந்து என் ஹைட்டுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஆங்கிளுக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் வருது. இப்படியே போடுறதா இருந்தாலுமே போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸு. இதுவுமே நல்லாயிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ பிக்சர் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பட் எனக்கு என்ன இதில் ஒரு கன்சர்ன் என்னென்னா, இது நேரில் போடும்போது என்னமோ ரொம்ப டல்லாக அப்படி இருக்க மாதிரி ஏதோ ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் வந்து இது நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் ஆப்ஷன். நான் வேறு கலர் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ட்ரெஸ் வைஸ் நல்லாயிருக்கு, எனக்கு கலர் தான் எனக்கு ரொம்ப அப்படியே டல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது மற்றபடி ஓகே தான். இதுதான் நான் ரிட்டன் போடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே, அதில் டேட் வந்து நான் மறந்துட்டேன் ரிட்டன் போடுறதுக்கு, அதனால முடிஞ்சிச்சு. சரி, ஓகே வச்சுப்போம் அப்படின்னு இதையும் வச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாரல் ட்ரெஸ்ஸும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. பட் நான் அதை இப்போ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஏன்னா குவாலிட்டி வைஸ், லுக் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் நேரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, நேரில் கொஞ்சம் அதை விட ஆவரேஜாக தான் இருக்குது. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, லைனிங் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்க ஒப்பீனியன் எல்லாமே என்னோடய ஹானஸ்ட் ஒப்பீனியன் தான். நான் வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருக்குது, குட் அண்ட் பேட் எல்லாமே தான் நான் ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் கோட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுலேருந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.